ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அரிசி பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டு அரிசி பருப்பு சாதம் பண்ணலான்னு என்னுடைய ஃபேவரட்டான ரைஸுங்க. அதுக்கப்புறம் காடை முட்டையை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அதை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆறுனதையும் தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டேன். கோகனட் ஆயில் விட்டால் இன்னும் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயமும் அது வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டேங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி முட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவை 2 சைடு ஓரமாக பிரித்து விட்டுட்டு நடுவில் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு காடை முட்டையும் போட்டு மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு பெப்பரும் போட்டு 2 பக்கமும் பெரட்டி எடுத்து 5 மினிட்ஸ் வேக விட்டு மல்லி போட்டு இறக்குனா காடை முட்டை ரோஸ்ட் ரெடிங்க. சுட சுட அரிசி பருப்பும் சாதமும் ஊறுகாவும் காடை முட்டையும் ரெடி. தேங்க்யூ.